அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை நேர்மை சிலம்ப பயிற்சியிலேருந்து பயிற்சியாளர் கிட்ட இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரு வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம். இந்த குரு வணக்கம் அப்படிங்கிறது பல பேர்கள் அழைக்கப்படுது. இதை தொழுதெடுத்தல்னு சொல்கிறாங்க, சலாவரசம்னு சொல்கிறாங்க. இப்படி பல பேர்கள் அழைக்கப்பட்டாலும் இந்த குரு வணக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச பேராக இருக்கிறதுனால நம்ம இந்த பேரை இப்போ பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்னும் இந்த காலத்தை பொறுத்து இந்த கலைக்கு தேவைன்னா இன்னும் இந்த பேர்கள் மாற்றியமைக்கப்படுங்கிறத நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ இந்த குரு வணக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலம்பத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்லேருந்து ஆசான்லேருந்து எல்லாருமே இந்த குரு வணக்கம் செய்கிறாங்க. இந்த குரு வணக்கம் ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எப்போ செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குரு வணக்கங்கிறது நம்ம ஆசான்களை நினச்சி நம்ம கற்றுக் கொடுத்தவங்களை நினச்சி சில செய்கைகள் எடுத்து சிலம்பத்தில் உள்ள சில செய்கைகள் எடுத்து செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இது செய்யப்படுது. சரி, இதை தாண்டி திருநெல்வேலியில் எங்கள் வகைராக்குள்ள தான் நம்ம வகைராக்குள்ள உசினத்திற்கு கீழே படிக்கக்கூடிய மாணவர்களை ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பாடங்கள் நிறைய அதிக விதமான பாடங்கள்லாம் கற்றுருக்குறாங்க. அதிக விதமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க பல்வேறு குரு வணக்கம் வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த குரு வணக்கங்கிறது இதை தான் பண்ணி செய்யணுமா அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இப்போ கற்றுக்கொண்டு இருந்த அதை கற்றுட்டு இருந்த பாடத்தை முழுசாக செஞ்சு வைப்பாங்க. அதை முழுசாக செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடம் எந்த பாடம்னு செய்யலாம், வாறு வரிசை செய்யலாம், வெட்டு வரிசை செய்யலாம், இல்லை குத்து வரிசைகள் ஏதாவது பாடம் செஞ்சு அவங்க பண்ணியிருந்தாலுமே கடைசியாக முடிக்கும்போது ரெட்டை வாறு எடுத்து கெட்டு சொல்லிட்டு பண்ணி என்ன செய்வாங்க, ஆசானுக்கு கீழே கம்பை பண்ணிச்சு வைப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வலது வார் இடது வார் எடுத்து இடது பக்கம் சறுக்கி கிட்ட சொல்லிட்டு பண்ணி கம்பை பண்ணிச்சு வைப்போம். இதை தான் இப்போ நான் பண்ணி காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். முதல்ல ஆதி நிலை நிற்கிறோம். ஆசான் நமக்கு முன்னாடி ஆசான் நிற்கணும்னு வச்சுக்கோங்க. நேராக நிற்கிறோம். முதல்ல என்ன பண்ணுறோம், வலது கால் எடுத்து வலது மாரி வைக்கிறோம். வலவாறு எடுத்ததோட இடது மாதிரி எடுத்து இடவாறு எடுக்கிறோம். இப்போ இடக்கழுத்து எடுத்து கெட்டு சொல்லிட்டு எடுத்து ஆசானு கம்பை பண்ணிக்கிறோம். இது என்ன அப்படின்னா ஆசானுடைய அடிதசை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை அடிதசை அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆசானுக்கு நமக்கு முன்னாடி நிற்கிறாங்களே அவங்க கம்பை அடிக்கிற இடத்துல அதை கெட்டி நம்ம செலவு வாங்குறது. இப்போ ஆசான் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அவங்க அடிக்கும்போது அந்த கம்பை என்ன செய்கிறோம், இடசரக்கு எடுத்து கெட்டி செலவு வாங்குகிறோம். அதனால் இது ஆசானுடைய அடிதசைன்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசானுடைய கெட்டு தசை. இந்த கெட்டு தசைங்கிறது என்னென்னா, நம்ம அடி செய்கையில் நம்ம அதை கம்பை செஞ்சால் தான் ஆசானுக்கு அது கெட்டு செய்யாமல் வரும். நம்ம வலமறி எடுக்கிறோம். வலமறி எடுத்து கெளுத்தி குத்தோட ஒரு அடி எடுத்தோம்னா இது ஆசானுக்கு கெட்டு தசைன்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா நேர் எதிர் தசை. இது மறிக்கிறதுக்கு சமம். நம்ம லோகோவில் வச்சுருக்க பயன்படுத்திக்கலாமா அந்த செய்கை. இப்போ ஆதி நிற்கிறோம், என்ன செய்கிறோம், நிலையிலே மறித்து கெட்டு பண்ணி கம்பை கட்டி செலவு வாங்குகிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆசான் நம்ம நிற்கிறாங்க, நேர்கம்பு ஏதாவது நேர்கம்பாக நம்ம இறக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பை கெட்டி ஆசான்ட்ட செலவு வாங்குறது. இப்போ நம்ம பண்ணல இதுதான் ஆசானுடைய கெட்டு தசை, அடிதசை. அதுக்கப்புறம் நம்ம நேராக நின்று செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். 3 விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இதுதான் குரு வணக்கம். இதை தாண்டி எங்கள் ஆசான்ட்ட படித்த, அதாவது உசினத்திற்கில் படிக்கக்கூடிய எங்கள் மாணவர்கள் இருக்காங்களா, இவங்க எல்லாரும் என்ன பாடம் படித்தாலும் இந்த குரு வணக்கத்தை செஞ்சு தான் முடிப்பாங்க. அதாவது ரெட்டவாறு எடுத்து கெட்ட சொல்லிட்டு பண்ணி தான் முடிப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஆசான் கொடுத்த பாடங்கள் எல்லாமே எங்களுக்குள்ளே ஒத்துமையாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி சிலம்பத்தில் நேர்முனைங்கிற சில விஷயத்தை அதில் உள்ள அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அது வெவ்வேறு வடிவங்களாக அது வேற ஒரு வடிவத்தில் இருக்கும். ஆனால் பாடமுறையிலும் சரி பயிற்சிகளும் சரி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரே தரமாக தான் இருக்கும். அவரவர் அனுபவத்தை சார்ந்து அந்த அனுபவம் அதிகமாகவும் சரியாகவும் இருக்கும் அப்படிங்கிற நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் அடுத்த காணொலி வர கண்டிப்பாக காத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.